விசிடி நம்பர் 1970 1970. முரளி தேதி 1/9/1965 1/9/1965. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 28/11/2014 28/11/2014. இடம் வனஸ்தலி, காட்மண்டு, நேபாள். आज का रात्रि क्लास है இன்றைய இரவு வகுப்பு 1/9/1965. 1/9/1965. कोई सुनकर चले जावेंगे சிலர் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். या सुनकर चली जाएंगी, उससे कोई फायदा नहीं होता है. இல்லையானால் கேட்டுவிட்டு சென்று विடுகிறாள், இதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. क्योंकि ब्राह्मण वो जो सच्ची गीता सुनावे, ஏனெனில் யாரு உண்மையான கீதையை சொல்றாங்களோ அவர்கள்தான் பிராமணர்கள். सच्ची गीता सुनावे क्या मतलब? உண்மையான கீதையை சொல்றாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? वो झूठी गीता तो विद्वान पंडिताचार्य सुनाते आए हैं. பொய்யான கீதையை வித்வான், பண்டிதர்கள், ஆச்சாரியர் இவங்க எல்லாம் சொல்லிதான் இருந்தாங்க. वो இவர்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். शास्त्रों की पुरानी पुरानी बातें. அதே தான் சாஸ்திரத்தினுடைய பழைய பழைய விஷயங்கள். लेकिन ब्राह्मण वो है ब्रह्मा की औलाद. எனவே பிராமணர்கள் பிரம்மவினுடைய குழந்தைகள் அவர்கள்தான். जो बाबा नई नई बातें सुनाते हैं. யார் என்றால் இந்த பாபா புதிய புதிய விஷயங்களை சொல்றாரு. उन ज्ञान की नई नई बातों को सुनावे. அந்த ஞானத்தினுடைய புதிய புதிய விஷயங்களை தான் சொல்ல வேண்டும். समझा? புரிந்து கொண்டீர்களா? पुरानी पुरानी बातों से पुरानी दुनिया बनती है. பழைய பழைய விஷயங்களால் பழைய உலகம் தான் உருவாகுது. और नए ज्ञान से नई दुनिया बनती है. மற்றும் புதிய ஞானத்தால் புதிய உலகம் உருவாகுது. और तो सभी झूठी और सच्ची. அதை தவிர மற்ற அனைத்தும் பொய்யான மற்றும் உண்மையான. दोनों की भी बाबा ने समझा दिया है कि जब एक परमपिता परमात्मा को निश्चय कर लिया, இரண்டை பற்றியும் பாபா புரிய வைத்து விட்டார். என்னவென்றால் எப்பொழுது ஒரு பரம்பிதா பரமாத்மாவின் மீது நிச்சயம் செய்து விட்டீர்களோ, तो औरों की बातें क्यों सुनावे? பிறகு மற்றவர்களுடைய விஷயத்தை ஏன் சொல்லணும்? बाप तो एक ही होता है. தந்தை ஒருத்தர் தான். किसका बाप? யாருடைய தந்தை? आत्माओं का बाप तो एक ही होता है. ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தர் தான். बाकी हैं तो सब बच्चे.
அதை தவிர அனைவரும் குழந்தைகள். बच्चों का सारा विचार इसी पॉइंट पर है குழந்தைகளினுடைய முழு சிந்தனையும் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. कि हम सिद्ध करके बितावें कि गीता का भगवान என்னவென்றால் நாம் நிரூபித்து காமிப்போம். என்னவென்றால் கீதையினுடைய பகவான் कौन है, गीता किसने गाई है? யாரு மற்றும் கீதையை யார் பாடுனாங்க? मनुष्य ने गाई है? யாராவது மனிதர் அதை பாடுனாங்களா? दैवी गुण वाले मनुष्य ने गाई है? தெய்வீக குணங்கள் கொண்ட மனிதர் அதை பாடுனாரா? या இல்லையானால் कृष्ण ने ही गाई है? கிருஷ்ணர் தான் அதை பாடுனாரா? वो भी तो दैवी गुण वाला मनुष्य है ना? அவரும் கூட தெய்வீக குணம் கொண்ட மனிதன் ஆவார் இல்லையா? मनुष्य उनके लिए कहा जाता है कलाओं में बंधे हुए. மனிதன் என்று அவங்களுக்கு சொல்லப்படுது யார் கலைகளில் கட்டுப்பட்டு இருக்காங்க. कलाहीन. இல்லையானால் கலைகளே இல்லாதவர்கள். कृष्ण भी 16 कला संपूर्ण है. எனவே கிருஷ்ணரும் கூட 16 கலைகள் நிறைந்தவர். तो दैवी गुण वाला है. பிறகு அவர் தெய்வீக குணங்கள் கொண்டவர். सुधरा हुआ मनुष्य ही तो है. நல்லவர் மனிதன் தானே. भगवान तो नहीं है. ஆனால் அவரும் பகவான் இல்லை இல்லையா? भगवान तो कलाओं से परे होता है. பகவான் கலைகளில் இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறாரு. भगवान तो ज्ञान सूर्य है. பகவான் ஞான சூரியனா? सूर्य को कलाओं में बांधा जा सकता है. சூரியனை கலைகளில் கட்ட முடியுமா? तो देखो फिर सारी दुनिया के जो भी विद्वान हैं, எனவே பாருங்க இந்த முழு உலகத்தில் யாரெல்லாம் கற்றறிந்தவர்கள் இருக்காங்க सब झूठे पड़ जाएंगे. அனைவருமே பொய்யாகி விடுவார்கள். कब? எப்பொழுது? जब तुम गीता का भगवान सिद्ध कर देंगी. எப்பொழுது நீங்கள் கீதையினுடைய பகவானை நிரூபித்து விடுவீர்களோ? कि गीता का भगवान कोई देवता नहीं हो सकता है. கீதையினுடைய பகவான் எந்த ஒரு தேவதையாலும் இருக்க முடியாது. या कोई मनुष्य नहीं हो सकता है. இல்லையானால் எந்த ஒரு மனிதனாக இருக்க முடியாது. मनुष्य क्यों नहीं हो सकता? மனிதனாக ஏன் இருக்க முடியாது? है? मनुष्य तो जन्म मरण के चक्र में आते हैं. देवताएं भी जन्म मरण के चक्कर में आते हैं. देवताएं तो गुण தேவதைகளும் பிறப்பிறப்பின் சக்கரத்தில் வராங்க. वाले मनुष्य जन्म मरण के चक्कर में तो आते हैं. பிறப்பிறப்பினுடைய சக்கரத்தில் வராங்க இல்லையா? मनुष्य सच्चा ज्ञान दे नहीं सकता. है? मनुष्य सच्चा ज्ञान दे नहीं सकता. नहीं. மனிதனால் உண்மையான ஞானத்தை தர முடியாதுன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு இதுவும் இல்லை. मनुष्य नाम ही पड़ा है मन के आधार पर. மனதின் அடிப்படையில் தான் மனிதன் என்ற அந்த பெயரே கிடைத்திருக்கு. मनुष्यों का मनन चिंतन मंथन चलता है. மனிதனின் மனன சிந்தன மந்தனை நடக்கிறது.
और भगवान तो असोचता है, उसको பகவான் வந்து சிந்திக்க மாட்டார். करने की दरकार அவருக்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. नहीं है। मनुष्यों को सोचने करने की दरकार है। மனிதர்களுக்கு தான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. कल क्या होगा, நாளை என்ன நடக்கும், पहले क्या हुआ था हमारा, இதற்கு முன்னால் என்ன நடந்தது, अब क्या हादसा होने वाला है, இப்போ என்ன நடக்க போகுது. मनुष्य आगे पीछे की जानता नहीं है। மனிதன் வந்து முன்னாடி பின்னாடி பத்தி அறிய மாட்டான். मनुष्य है सच्चे अर्थों में तो मन चलायमान होगा ही। உண்மையான அர்த்தத்தில் மனிதனாக இருக்கும் பொழுது மனசு வந்து கண்டிப்பாக அலைபாயும். भगवान तो मन वाला है क्या, எனவே பகவான் வந்து மனசு கொண்டவரா, कि मन को कंट्रोल करने वाला है। இல்லையானால் மனசை கண்ட்ரோல் செய்யக்கூடியவரா. तो बुद्धिमानों की भी बुद्धि है। அவர் வந்து புத்திசாலிக்கெல்லாம் புத்தி ஆவார். कभी मन के कंट्रोल में नहीं रहता। ஒரு பொழுதும் அவர் மனதனுடைய கண்ட்ரோலில் இருப்பதில்லை. तो रोज यही ख्यालात, विचार सागर मंथन। எனவே தினமும் இந்த சிந்தனை தான், இந்த விசார் சாகர் மந்தன், कि हम इन विद्वान पंडितों को यही बात समझावें என்னவென்றால் நாம் அந்த கற்றறிந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை தான் புரிய வைப்போம். और पहले ही समझावें। மற்றும் முதலிலே புரிய வைப்போம். तो दूसरी बात बाबा समझाते हैं, இரண்டாவது விஷயம் பிறகு பாபா புரிய வைக்கிறார். क्योंकि ये बात बुद्धि में रखने की है, जिससे बच्चों को खुशी रहेगी। ஏனெனில் இந்த விஷயம் வந்து புத்தியில் வைக்கக்கூடியதாகும். இதன் மூலமாக குழந்தைகளுக்கு குஷி இருக்கும். कि पतित पावन जो आते हैं पावन बनाने, என்னவென்றால் பதித்த பாவன் யார் வராங்க பாவனமாக்குவதற்காக, तो वो सन्मुख आते हैं। அவர்கள் நேர்முகமாக வராங்க. क्यों? ஏன்? पावन बनाने के लिए सन्मुख आना जरूरी है। தூய்மையாக்குவதற்காக நேரடியாக வருவது அவசியமா என்ன? क्यों? அவசியம்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு ஏன்? संग का रंग लगेगा तो याद आएगा। சங்கத்தினுடைய அயம் ஏற்படுகிறது, அப்பொழுது நினைவு வரும். रसगुल्ला खाया होगा तो याद आएगा। அந்த ரசகுல்லா இனிப்பை சாப்பிட்டு இருந்தால் தான் அதனுடைய ஞாபகம் வரும். खाया ही नहीं, अनुभूति ही नहीं हुई சாப்பிடவே இல்லை, அனுபவமே ஆகவில்லை, तो याद कैसे आवेगा? அப்பொழுது பிறகு எப்படி நினைவு வரும்? तो सन्मुख आना जरूरी है। எனவே நேரடியாக வருவது அவசியமாகும். सन्मुख आवेंगे तो इंद्रियों से अनुभव करेंगे। நேரடியாக வந்தால்தான் பிறகு இந்திரியத்தின் மூலமாக அனுபவம் செய்வோம். कानों से सुनेंगे तो बुद्धि में आवेगा ना। காதன் மூலமாக கேட்போம், அப்பொழுது புத்தியில் வரும் இல்லையா? कि बाबा ने ये बात बोली, ऐसे बोला, वैसे बोला, ये कहा। என்னன்னா பாபா வந்து இந்த விஷயத்தை சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அதை சொன்னாரு,
उसका ये असर हुआ। அதனுடைய பிரபாவம் தான் இது ஏற்பட்டது. सन्मुख आएंगे तो कोई के तो सन्मुख होंगी ना। நேரடியாக வந்தால் யார் है யாருக்காவது நேரடியாக இருப்பார் இல்லையா? कोई के सन्मुख होंगे। யாருக்காவது நேரடியாக இருப்பாரா? अरे 500-700 करोड़ के सन्मुख नहीं होंगे। அரே 500-700 கோடி ஆத்மாக்களுக்கு முன்னால் நேரடியாக இருக்க மாட்டாரா? भक्तों के सामने ही सामने। क्या 500-700 करोड़ के सन्मुख होना संभव है? என்ன 500-700 கோடி ஆத்மாக்களுக்கு முன்னால் நேரடியாக வருவது இது சாத்தியமான விஷயமா? वो तो संभव नहीं। இது நடக்க முடியாதது ஒன்று. परंतु कोई के तो सन्मुख होंगी ना। ஆனால் யாருக்காவது நேர்முகமாக இருப்பார் இல்லையா? तो कोई में कितने आ जाते हैं? எனவே அந்த சிலர்ல எத்தனை பேர் வராங்க? 4.5 हाँ 4.5 லட்சம் பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றார் ஆமா. राजा है, राजयोग सीखने से राजा बनता है। ராஜா இருக்காங்க. ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளும் காரணத்தால் ராஜா ஆகுறாங்க. डॉक्टर डॉक्टर बनाता है, इंजीनियर इंजीनियर बनाता है। டாக்டர் டாக்டர் ஆக்குறாரு, இன்ஜினியர் இன்ஜினியராக ஆக்குறாரு. तो जो विश्वपति है, எனவே விஸ்வபதி யார் இருக்கிறாரோ, विश्वराजन है, உலகத்தின் ராஜா, तो विश्वराजन अपनी प्रजा के सामने नहीं आवेगा क्या? அப்பொழுது அந்த உலகத்தின் ராஜா தன்னுடைய பிரஜைக்கு முன்னால வரமாட்டாரா என்ன? फिर विश्वराजन कहाँ हुआ? ஒருவேளை வரவில்லை என்றால் பிறகு விஸ்வராஜனாக எப்படி ஆனாரு? है? विश्व में तो कितनी आत्माएं हैं? है? कितनी? உலகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்க? 500-700 करोड़ मनुष्य आत्माएं हैं। 500-700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க. तो सबके सन्मुख आना चाहिए ना। அப்பொழுது அவர்கள் அனைவருக்கு நேர்முகமாக வர வேண்டும் இல்லையா? है? कंट्रोल कैसे करेगा? பிறகு எப்படி கண்ட்ரோல் செய்வாரு? गीता में तो लिखा है, अनेक बाहु दरवक्त्र नेत्रम। கீதையில் எழுதப்பட்டிருக்கு, अनेक नेत्र हैं। நிறைய கண்கள் இருக்கு. बेहद के नेत्रों वाला है। எல்லைக்கு அப்பாற்பட்ட கண்கள் கொண்டவர். तो क्या उसके अपने नेत्र हैं? है? அப்பொழுது அவருக்கு என்ன தன்னுடைய கண்கள் இருக்கா? कि बच्चों के नेत्रों से देखता है? இல்லையானால் குழந்தைகளின் கண்கள் மூலமாக பார்க்கிறாரா? तो ऐसे बच्चे जिनके नेत्रों से देखता है, எனவே இப்படிப்பட்ட குழந்தைகள் யாருடைய கண்கள் மூலமாக பார்க்கிறாரு? उनकी संख्या बताए। அவங்களுடைய எண்ணிக்கையை சொன்னாரு. कितनी? எவ்வளவு? 4.5 लाख। 4.5 லட்சம் பேர். तो देखो
सारी दुनिया के मनुष्य तो सन्मुख नहीं होंगे। எனவே பாருங்கள், முழு உலகத்தினுடைய மனிதர்கள் வந்து நேர்முகமாக இருக்க மாட்டார்கள். सारी दुनिया में कितने 500-700 करोड़। முழு உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 500-700 கோடி. सब सन्मुख नहीं हो सकते। सन्मुख அனைவரால் நேர்முகத்தில் இருக்க முடியாது. आएंगे तो कोई के तो सन्मुख होंगे ना। எனவே நேர்முகமாக வரார் என்றால் பிறகு சிலருக்கு நேரடியாக இருப்பார் இல்லையா? तो देखो बाप आते हैं, किनके सन्मुख होते हैं? எனவே பாருங்க, தந்தை வராரு, அப்ப யாருக்கு நேரடியாக இருக்காரு? हैं? जो पावन थे और पतित யாரு வந்து பாவனமாக இருந்தாங்க बने हैं, மற்றும் பத்தித்தாகி விட்டார்கள். और उन पतितों को पहले पावन बनना है। மற்றும் அந்த பத்தித்தர்களுக்கு முதலில் பாவனமாக வேண்டும். किनके सन्मुख होंगे पहले पावन ना? எனவே யாருடைய நேர்முகத்தில் இருப்பாங்க? हाँ, जो पति थे जो पतित थे। யாரு பத்தித்தாக இருந்தாங்க? लेकिन 500 करोड़ पतितों के बीच में ஆனால் 500 கோடி பத்தித்தர்களுக்கு நடுவில் जो पहले पावन बने, யாரு வந்து அவர்களுக்கு நடுவில் முதலில் பாவனமாக ஆகுறாங்களோ? पहले पावन कैसे बने? पहले से सन्मुख का क्या कनेक्शन? முதலில் எப்படி பாவனமாகுவாங்க? அதற்கு நேரடியாக இருக்கிறதோடு எந்த தொடர்பு இருக்கு? कोई कनेक्शन है या नहीं है? ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா? पतित पावन इस संग से संग में रंग हाँ, ज्यादा संग का रंग लगा ना, அதிகமாக சங்கத்தின் சாயம் ஏற்பட்டது இல்லையா? पहले पहले पावन जो बने, யார் வந்து முதலில் தூய்மையாகினாங்களோ, पहले पहले जो मिले யார் முதலில் சந்தித்தார்களோ, और बाद में जो मिले, மற்றும் யார் பிறகு சந்திக்கிறாங்க, तो अंतर नहीं पड़ेगा। அப்பொழுது அந்த வித்தியாசம் வந்து ஏற்படாதா என்ன? पड़ेगा। अच्छा, लक्ष्मी है, ஏற்படுமா? சரி, லக்ஷ்மி இருக்காங்க. पहले मिलती है या बाद में मिलती है? முதலில் சந்திக்கிறாங்களா இல்லையானால் பின்னால் சந்திக்கிறாங்களா? फिर பின்னால் தான் சந்திக்கிறாங்கன்னு பதில் சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, பிறகு है यह सवाल पहले और बाद वाला है। இங்கு வந்து கேள்வி என்னன்னா முதலில் மற்றும் கடைசியினுடையதாகும். है लास्ट सो फास्ट बनती है, इससे साबित होता है जो லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா இதன் மூலமாக நிரூபணம் ஆகுது. फास्ट थी वो फर्स्ट में भी थी। யாரு ஃபாஸ்டாக இருந்தாங்களோ அங்க ஃபர்ஸ்ட்ல கூட இருந்தாங்க. नहीं, यह सवाल था पहले और बाद का। இங்க கேள்வியே வந்து முதலில் மற்றும் பின்னாளில் இருக்கக்கூடியவங்களது தான் இருந்தது. तो पहले भी थी या नहीं थी? அப்பொழுது அவங்க முதலில் கூட இருந்தாங்களா இல்லையா? थी, पूर्व जन्म में थी। இருந்தாங்க, கடந்த பிறவியில் இருந்தாங்க. सन्मुख भी जिनको पहले पावन बनाना होना है, எனவே யாரை வந்து முதலில் தூய்மையாக்க வேண்டுமோ அவங்களுக்கு முன்னால் நேரடியாக இருக்காரு. पहले पतित बने
அவர்கள்தான் முதலில் பத்திதாகுனாங்க. ये क्या बात? இது என்ன விஷயம்? अच्छा, पहले पतित कौन बने? சரி, முதலில் யார் பத்திதாகுனாங்க? द्वापर युग से पहले पहले पतित कौन बने? राम और துவாபர யுகத்திலிருந்து முதலில் யார் பத்திதாகுனாங்க? रामलिया तो पहले पतित बने. ராமர்னுடைய ஆத்மான்னு சொல்றாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, ராமர்னுடைய ஆத்மா முதலில் பத்திதாகியதா? सबसे ज्यादा योगी होता है. अच्छा, योगी அவர் எல்லாத்தை விட அதிகமாக யோகியாக இருக்காரு. சரி, யோகி सबसे ज्यादा योगी कौन? எல்லாத்தை விட அதிகமான யோகி யாரு? ज्यादा योगी शंकर राम वाले राम वाली आत्मा. और ராமர்னுடைய ஆத்மா. राम वाली आत्मा जो सबसे ज्यादा योगी है, जो எனவே ராமர்னுடைய ஆத்மா யார் எல்லாத்தை விட அதிகமாக யோகியாக இருக்காரு? सबसे ज्यादा बड़ा घड़ा है, योग का पावर ज्यादा बढ़ता है. யாரது பாத்திரம் பெரிய பாத்திரமா இருக்கு, எதுல அதிகமாக யோகத்தை அவர் நிரப்புறாரு. वो सबसे पहले खाली हो जाएगा. எனவே அவர்தான் முதலிலே காலி ஆயிடுவாரா? द्वापर के आदि துவாபர யுகத்தின் ஆரம்பத்திலே அது காலி ஆயிடுமா? है, जब विक्रमादित्य का गुरु बना होगा तभी खाली हो गया. वाह, எப்பொழுது அவர் விக்ரமாதித்யனுடைய குரு ஆகினாரோ அப்பொழுதே அவர் காலி ஆயிட்டாரா? गुरु जी महाराज அற்புதம் குரு. पहले कौन खाली होगा? எனவே முதலில் யார் யாருடைய பாத்திரம் காலியாகும்? हैं? जो पहला पहला भरा भरा हुआ है वही खाली होगा. तो पहले बार वही पहले द्वापर युग में खाली होगा. அவங்க சொல்றாங்க, யார் முதலில் நிரப்பி கொண்டார்களோ அவர்கள் தான் முதலில் காலி ஆகுவார்கள். அவர் சொல்றாரு, அப்போ துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலே காலி ஆயிடுமா? अच्छा, इस्लामी ज्यादा बेविचारी बनते हैं या சரி, இஸ்லாமிகள் அதிகமாக விபச்சாரம் ஆகிறார்களா, सूर्यवंशी ज्यादा बेविचारी बनते हैं? இல்லையானால் சூரியவம்சிகள் அதிகமாக விபச்சாரிகளாக ஆகுறாங்களா? इस्लामी ज्यादा बेविचारी बनते हैं. जो ज्यादा बेविचारी बनते हैं இஸ்லாமிகள் தான் அதிகமாக விபச்சாரியாக ஆகுறாங்க. எனவே யார் அதிகமாக விபச்சாரியாக ஆகுறாங்களோ वो पहले पतित होते हैं, या जो அவர்கள் தான் முதலில் பத்தித்தாகிறாங்களா, இல்லையானால் अब बेविचारी होकर के रहते हैं वो पहले पतित बनते हैं. யாரு அவ்விபச்சாரமாக இருக்கிறார்களோ அவர்கள் முதலில் பத்தித்தாகிறாங்களா? तो कौन से धर्म की आत्मा द्वापर युग के आदि से ही पतित बनी होंगी? इस्लाम धर्म எனவே எந்த ஆத்மாக்கள் துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே பத்தித்தாகி விட்டார்கள்? अरे सूर्यवंशियों ने तो उनको उनके विचार को देख करके उनको இஸ்லாமிகள் என்று பதில் கொடுக்கறாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, அரே சூரிய வம்சிகள் खदेड़ दिया था. அவங்களை பார்த்து விட்டு அந்த விபச்சாரத்தை பார்த்து விட்டு அவர்கள் அவங்களை ஓட வைத்தனர். अरब देशों की तरफ. அரப் கண்ட்ரி பக்கம் அவர்களை விரட்டி விட்டனர். तो वो वहां जाकर के ज्यादा बेविचार करेंगे, खुल्लम பிறகு அவர்கள் அங்கு சென்று விட்டு அதிகமாக விபச்சாரத்தை செய்வார்களா, खुल्ला, या कम बेविचार करेंगे? ज्यादा करेंगे. திறந்து விபச்சாரத்தை செய்வார்களா, இல்லையானால் குறைவாக விபச்சாரத்தில் வருவார்களா? वहाँ तो वो बहनों से भी शादी कर लेते थे. அங்கு சகோதரிகளோடு கூட திருமணம் செய்து கொண்டனர். आज भी परंपरा है मुसलमानों में. இன்று கூட முஸ்லிம்ஸ்ல அந்த பரம்பரை இருக்கு. क्या बहन भाई என்ன? बहन भाई की शादियां कर लेते हैं. சகோதரன் மற்றும் சகோதரியினுடைய திருமணம் செய்து விடுகிறார்கள். सिर्फ दूध का बचाव करते हैं बस. வெறும் பாலை மற்றும் மிச்ச வைக்கிறாங்க. फिर रिजल्ट क्या निकला? பிறகு என்ன ரிசல்ட் வெளியே வந்தது? अरे जिनको पहले पावन बनाना होना है, அரே யாருக்கு முதலில் பாவனம் ஆகணும் என்று இருக்குமோ, जो पहले पतित बने हैं,
तो யார் வந்து முதலில் பத்தித்தாக இருக்காங்களோ அவர்களுக்கு தான். द्वापर की बात नहीं बताई, இது வெறும் துவாபரிகத்தினுடைய விஷயம் சொல்லவில்லை. बात बताई है यज्ञ के आदि की। இது வந்து யக்னத்தின் ஆரம்பத்தின் விஷயத்தை சொல்லியிருக்காரு. क्या एक एक यज्ञ के आदि में जो पहले बाबा से मिले थे, என்ன யக்னத்தின் ஆரம்பத்தில் யார் வந்து முதலில் பாபாவை சந்தித்தார்களோ बाबा से मिलते ही पावन बने। பாபாவை சந்தித்த உடனே பாவனம் ஆகினார்களோ एक सेकंड में पावन बनेंगे, श्रेष्ठ के संग में आने से சிரேஷ்டத்தினுடைய தொடர்பில் வருவதால் ஒரு செகண்ட்ல பாவனம் ஆகுவார்களா? यह लंबा टाइम लगेगा இல்லையானால் நீண்ட நேரம் பிடிக்குமா? है। एक सेकंड में जो देखे जो सुने ஒரு செகண்ட்ல யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, कहेंगे मेरा पास वो पावन बने, बुद्धि அவர்கள் பாவனமாகணும். पावन हो जाए। அவர்களுடைய புத்தி வந்து பாவனமாகிவிட வேண்டும். ऐसे नहीं देख लिया, सुन लिया, जान लिया, समझ இப்படி இல்லை, பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், लिया, हाँ कह दिया, சரின்னு சொல்லிட்டோம், खून से लिख दिया, स्टाम्प ரத்தத்துல எழுதி கொடுத்துட்டோம், पेपर पर लिख दिया, और फिर ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டோம். ஆனால் அதற்கு பிறகு आज लिख दिया कल मुकर गए, இன்று எழுதி விட்டோம், நாளை விட்டுட்டோம். ऐसे नहीं। இப்படியா? இல்லை, बन गए तो बन गए पावन, ஆகிவிட்டோம் என்றால் அவ்வளவுதான், பாவனம் ஆகிவிட்டோம். लेकिन वो आदि की तो बात नहीं थी, जो आदि में तो ज्ञान ही नहीं मिला था। ஆனால் இது வந்து ஆரம்பத்தினுடைய விஷயமாக இல்லை, ஏனெனில் ஆரம்பத்தில் ஞானமே கிடைக்கவில்லை. आदि वाले जो हैं वो क्यों टूट पड़े? ஆரம்பத்தில் இருந்தவர்கள் ஏன் உடைந்து விட்டனர்? क्यों पतित बन गए? ஏன் பतिताகி விட்டனர்? क्यों फेल हो गए? ஏன் ஃபெயில் ஆகிவிட்டனர்? उस समय ज्ञान था ही नहीं, भक्ति का फाउंडेशन। ஏனெனில் அந்த நேரத்தில் ஞானமே இல்லை, பக்தினுடைய ஃபவுண்டேஷன் தான் இருந்தது, சாட்சாத்காரம் இருந்தது. तो पहले पतित और पहले पावन, எனவே முதலில் பத்தித், முதலில் பாவனம். ये तो बच्चों की समझ की बात है ना। ஏனெனில் இது குழந்தைகளுடைய புரிதலுக்கான விஷயமாகும் இல்லையா? मैंने पहले पतित कब? அப்படியானால் முதலில் பத்தித் எப்பொழுது? संगम की बात है या द्वापर के आदि की बात है? சங்கமயுகத்தினுடைய விஷயமா இல்லையானால் துவாபர யுகத்தின் ஆரம்பத்தின் விஷயமா? संगम की बात है। இது சங்கமயுகத்தின் விஷயமாகும். श्री लक्ष्मी नारायण नहीं, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கிடையாது. ये भाई सूर्य सिर्फ सूर्यवंशी लक्ष्मी नारायण ही होते हैं, नहीं। அதாவது வெறும் சூரியவம்சி லக்ஷ்மி நாராயண் தான் இருக்காங்க, இப்படி இல்லை. सूर्यवंशी पूरी राजधानी क्या? சூரியவன்ஷி முழு ராஜதானி என்ன? पूरी राजधानी क्या? முழு ராஜதானி என்ன? पहले पावन बनती और धर्म वाले முதலில் பாவனமாகுகிறது, மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் बाद में नंबरवार पावन बनेंगे। பின்னால் தான் வரிசைகரமாக பாவனமாகுவாங்க. तो जरूर पहले जब आएंगे तो पहले पहले सूर्यवंशी राजधानियों को पावन बनाएंगे। எனவே முதலில் கண்டிப்பாக எப்பொழுது வருவார்களோ அப்பொழுது சூரியவம்சி ராஜதானியை தான் தூய்மையாக்குவார்கள். कौन पहले आएंगे? யார் முதலில் வருவாங்க? सूर्यवंशी पहले आएंगे। சூரியவம்சி தான் முதலில் வருவாங்க. यज्ञ के आदि में भी पहले कौन आए होंगे? யக்னத்தின் ஆரம்பத்திலும் முதலில் யார் வந்தாங்க? जो बैठे हैं बेसिक में अभी भी, யார் பேசிக்ல இன்னும் கூட அமர்ந்திருக்காங்க? ब्रह्मा को ही गीता का साकार भगवान मान रहे हैं। பிரம்மாவை தான் கீதையின் சாகார பகவானாக ஏற்றுக்கொள்கிறார்கள். वो पहले आए
या उनसे भी पहले कोई और आ चुके थे? அவர்கள் தான் முதலில் வந்தார்களா இல்லையானால் அவர்களை விட முதலில் வேறு யாராவது வந்து விட்டனரா? हैं? कौन? सूर्यवंशी पहले आए, சூரியவம்சி தான் முதலில் வந்தார்கள். चंद्रवंशी जरूर बाद में आए होंगे। சந்திரவம்சி கண்டிப்பாக பின்னால் தான் வந்திருப்பாங்க. जो पहले आएंगे पहले सूर्यवंशी राजधानी को पावन बनाएंगे। எனவே யார் வந்து முதலில் வருவார்களோ அவர்கள் முதலில் சூரியவம்சி ராஜதானியை பாவனமாக்குவாங்க. यहाँ इन्होंने चेंज करके लिख दिया है राजधानियों को पावन बनाएंगे। இங்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிட்டாங்க, என்னன்னா ராஜதானிகளை பாவனமாக்குவாங்க. एक राजधानी को पावन बनाएंगे, ஒரு ராஜதானியை பாவனமாக்குவாங்களா? आपको पहले बाप के पास जो आएंगे அப்படியானால் யார் வந்து முதலில் தந்தையிடம் வருவாங்களோ वो सूर्यवंशी होंगे। அவர்கள் சூரியவம்சிகளாக இருப்பாங்க. एक राजधानी को पावन बनाएंगे या अनेकों राजधानियों को पावन बनाएंगे? அப்பொழுது ஒரு ராஜதானியை அவர்கள் பாவனமாக்குவாங்களா, தூய்மையாக்குவாங்களா, இல்லையானால் நிறைய ராஜதானிகளை தூய்மையாக்குவார்களா? एक राजधानी को पहले, முதலில் ஒரு ராஜதானியை தான் ஆக்குவாங்க. ये पॉइंट बहुत समझने की है क्या? எனவே இந்த பாயிண்ட் வந்து மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகும். हैं? पहले सूर्यवंशी राजधानी को पावन बनाएंगे। முதலில் சூரியவம்சி ராஜதானியை பாவனமாக்குவாங்க. ये जो पहले पावन हैं இவர்கள் யார் வந்து முதலில் பாவனமாக இருக்கார்களோ सो आकर के पिछाड़ी में पड़ते हैं। அவர்கள் தான் வந்துவிட்டு பிறகு பின்னால் படிக்கிறாங்க. पिछाड़ी में पड़ते हैं माने பின்னால் படிக்கிறார்கள் என்றால் जो पहले पावन हैं, पहले पावन बने, யார் முதலில் பாவனமாக இருந்தார்களோ பாவனமாகினார்களோ 40 से 50 वर्ष लगते हैं तुम बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में। 40 50 வருடங்கள் பிடிக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக. तो पहले पावन की लिस्ट में कौन से वर्ष वाले आएंगे? எனவே முதலில் தூய்மையாகுவதற்குடைய லிஸ்ட்ல எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க வருவாங்க? ये और 2027-28 में மற்றும் 2027-28ல पावन बनेंगे। யார் தூய்மையாகுவாங்க? राजा वाला आत्मा, हैं? राजा क्वालिटी वाला आत्मा। नहीं, राजा क्वालिटी तो दूसरे धर्म में भी होते हैं। யாரோ ராஜா குவாலிட்டின்னு சொல்றாங்க, அதற்கு பாபா சொல்றாரு ராஜா குவாலிட்டி வந்து மற்ற தர்மத்திலும் இருக்கிறாங்க. फिर बंसी हैं? 27-28 चंद्रवंशी चंद्रवंशी बनेंगे। पहले சந்திரவம்சி ஆகுவாங்க. जिनका नंबर लगेगा वो सूर्यवंशी बनेंगे। அதுல முதலில் யாருடைய நம்பர் வருதோ அவங்க தான் சூரியவம்சி ஆகுவாங்க. तो जो पहले पावन हैं सो आकर के पिछाड़ी में पड़ते हैं माने எனவே யாரு முதலில் பாவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்துவிட்டு பின்னால் படிக்கிறாங்க. எனவே பின்னால் என்றால் पिछाड़ी में पड़ते हैं माने पीछे रह जाते हैं। பின்னால் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பின்னாடியே இருக்கிறாங்க. पीछे और धर्म वाले आगे बढ़ गए। பின்னாடி அதாவது மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் முன்னேறி விட்டனர். और धर्मों की बुद्धि ज्यादा श्रेष्ठ है।
மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுடைய புத்தி அதிகமாக சிரேஷ்டமாக இருக்கா या जो सूर्यवंशी थे उनकी बुद्धि ज्यादा श्रेष्ठ है? இல்லையானால் யார் சூரியவம்சிகளாக இருந்தார்களோ அவர்களுடைய புத்தி சிரேஷ்டமாக இருக்கா ज्यादा पत्थर बुद्धि कौन बनते हैं? அதிகமாக கல் புத்தியாக யார் ஆகுறாங்க सूर्यवंशी ज्यादा पत्थर बुद्धि बनते हैं। சூரியவம்சிகள் தான் அதிகமாக கல் புத்தியாக ஆகுறாங்க और सूर्यवंशियों में भी सबसे ज्यादा पत्थर बुद्धि कौन बनता है? மற்றும் சூரியவம்சிகளிலும் எல்லாத்தை விட அதிகமாக கல் புத்தியாக யார் ஆகுறாங்க अरे बताओ ना जल्दी से। அரே சீக்கிரமா சொல்லுங்க हैं? देखो बूढ़ी माता ने बता दिया। பாருங்க அந்த வயசான மாதாஜி சொல்லிட்டாங்க राम बलि आता सबसे ज्यादा पत्थर बुद्धि। कोई बात नहीं, ராமனுடைய ஆத்மா தான் எல்லாத்தை விட அதிகமாக கல் புத்தி ஆகுறாங்க ये तो पत्थर बुद्धि बनती होगी। ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் அப்படி கல் புத்தியாக ஆகுறாரு இல்லையா नहीं बनती होगी। ஆகுவது இல்லையா बाबा ने तो बोला பாபா வந்து சொல்லிருக்காரு ये जो पहले पावन हैं, இவர்கள் யாரு முதலில் தூய்மையாக இருக்கிறார்களோ बाबा का एक एक वाक्य हर आत्मा के ऊपर लागू होगा। பாபாவினுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது பொருந்துமா कि एक के ऊपर लागू होगा दूसरे के ऊपर लागू नहीं होगा। இல்லையானால் ஒருத்தருக்கு பொருந்தும் இன்னொருத்தருக்கு பொருந்தாதா तो बाबा ने ये जो वाक्य बोली है, எனவே பாபா வந்து இங்க எந்த வாக்கியம் சொல்லிருக்காரோ ये जो पहले पावन हैं सो आकर के पिछाड़ी में पढ़ते हैं। யாரு इங்க முதலில் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து பின்னால படிக்கிறாங்க माना पिछाड़ी में पढ़ते माने பின்னால் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா रह जाते हैं। பின்னாடியே இருந்துடுறாங்க बुद्धि जो है मलिन हो जाती है। புத்தி வந்து அசுத்தமாகி விடுகிறது तो जो बुद्धि मलिन हो जाती है எனவே எந்த புத்தி வந்து அசுத்தமாகி விடுகிறதோ उसमें नंबरवार हैं या एक जैसे हैं? அதுலயும் வரிசைகரமாக இருக்கிறார்களா இல்லையானால் ஒரே போல இருக்காங்களா नंबरवार। வரிசைகரமாக இருக்காங்க हर धर्म की माला अलग अलग होती है, ஒவ்வொரு தர்மத்தினுடைய மாலை தனித்தனியாக இருக்கு लेकिन शिव बाबा की माला का नाम क्या है? ஆனால் ஸ்ரீ பாபாவினுடைய மாலையின் பெயர் என்னவாகும் रुद्रमाला। ருத்ர மாலை अब समझ लो, இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் रुद्रमाला काय बात में पिछाड़ी रह जाती है? ருத்ர மாலை எந்த விஷயத்தில் பின்னாடி இருந்திருது और धर्मों के मुकाबले மற்ற தர்மத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது हैं? पवित्रता के आधार में इतना बड़ा पुरुषार्थ करते हैं, इतना ऊंचा ज्ञान ले रहे हैं, பவித்திர தூய்மைக்காக இவ்ளோ பெரிய புருஷார்த்தம் பண்றாங்க இவ்ளோ பெரிய ஞானத்தை எடுத்துக்கிறாங்க इतनी गहरी बातें योग की सीख रहे हैं, எவ்வளவு ஆழமான விஷயங்கள் யோகத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் फिर भी पीछे पड़े। ஆனாலும் கூட பின்னாடி இருந்துடுறாங்க तो बोला எனவே சொல்லிருக்காரு फिर पिछाड़ी वाले पहले पावन होकर के जाएंगे। பின்னால் இருக்கக்கூடியவர்கள் முதலில் பாவனமாகிவிட்டு செல்வார்கள் किस आधार पर? எதன் अடிப்படையில் नहीं, अरे बात यहाँ कौन कौन सी हो रही थी? அரே இங்கு எந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது हाँ, पतित पावन की बात हो रही थी। பतिத் பாவனுடைய விஷயம் நடந்து கொண்டிருந்தது सन्मुख आने की बात हो रही थी। நேர்முகத்தில் வரக்கூடிய விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது जो पिछाड़ी वाले हैं யாரு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களோ वो पहले पावन होकर के क्यों जाएंगे जब ये पीछे அவர்கள் पड़ गए तो? பின்னாடியே இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் முதலில் பாவனமாகி விட்டு செல்வார்கள் पत्थर बुद्धि हो गए। கல்புத்தி ஆகி விட்டார்கள் இல்லையா ये पत्थर से पारस बुद्धि कैसे बन जाएंगे? இவர்கள் கல்புத்தியிலிருந்து பாரஸ் புத்தியாக எப்படி ஆகிடுவாங்க हैं? हाँ, सन्मुख आ गए ना। தந்தையினுடைய சங்கத்தின் சாயம் அப்படி சொல்றாங்க பாபா சொல்றாரு ஆமா ஆம் நேர்முகமாக வந்து விட்டார்கள் இல்லையா तो सन्मुख होने के कारण அப்பொழுது நேரடியாக இருக்கும் காரணத்தால்
बन जाते हैं। பாவனமாகி விடுகிறார்கள். हाँ, बीच बीच में अगर कोई विमुख होते रहे तो फर्क पड़ेगा या नहीं पड़ेगा? ஆம், ஆனால் நடுநடுவில் யாராவது நேர்முகமாக இல்லை என்றால் பிறகு வித்தியாசம் ஏற்படுமா இல்லையா? तो फर्क पड़ जाए। तो जैसे कि सब नंबर அப்பொழுது வித்தியாசம் ஏற்படும். எனவே எப்படி पावन होना पड़ेगा। அனைவருக்கும் வரிசைகரமாக பாவனமாக வேண்டியதாக இருக்கும். तो नंबरवार पावन हो रहे हो। பிறகு வரிசைகரமாக பாவனமாகறீங்க. एक जैसे नहीं है, ஒரு போல இல்லை. सब पुरुषार्थी है नंबरवार। அனைவருமே வரிசைகரமாக புருஷார்த்திகள் ஆவாங்க. कोई कम कोई जास्ती। சிலர் குறைவாக சிலர் அதிகமாக. कोई पावन बनते हैं फिर पतित बन जाते हैं। சிலர் பாவனமாகறாங்க பிறகு பதித்தாகி விடுறாங்க. தூய்மையாகறாங்க அதற்கு பிறகு தூய்மையற்றவர்கள் ஆயிடுறாங்க. कोई पावन बनने से पतित पावन को फारकती दे देते हैं। பிறகு சிலர் தூய்மையாகிய பிறகு பதித் பாவனருக்கு டைவர்ஸ் கொடுத்துறாங்க. तो कौन ज्यादा श्रेष्ठ हुए? பிறகு யார் அதிகமாக சிரேஷ்டமாகனாங்க? और कौन ज्यादा भ्रष्ट हुए? பிறகு யார் அதிகமாக தாழ்ந்தவர்கள் ஆகுனாங்க? दो तरह के बताए। இரண்டு விதமானவர்களை சொன்னாங்க இல்லையா? और जो पतित पतित बन जाते हैं யாரு டைவர்ஸ் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு பிறகு யாரு பதித் ஆகிடுறாங்க. बाबा के ज्ञान में आए फिर पतित बन गए। பாபாவுடைய ஞானத்துல வந்தாங்க அதற்கு பிறகு தூய்மையற்றவர்கள் ஆயிடுறாங்க. हैं? वो ज्यादा वो ज्यादा भ्रष्टाचारी हुए। जो बाबा அவர்கள் அதிகமாக பிரஷ்டச்சாரி ஆகுனாங்களா? भले बाबा को छोड़ा या नहीं छोड़ा, फारकत பலே அவங்க பாபா விடுறாங்களோ இல்லையோ, ஃபார்கத்தி அதாவது டைவர்ஸ் தராங்களோ இல்லையோ, दी या नहीं दी? बोलो बोलो भाई, वोट डालो। சொல்லுங்க சொல்லுங்க ஓட் கொடுங்க. दो बातें हो गई, ஏன்னா இங்க ரெண்டு விஷயங்கள் வந்துருச்சு. दो पार्टियां बन गई, वोट डालो। ரெண்டு பார்ட்டி வந்துருச்சு, ஓட் போடுங்க. फारकती न देने वाले जो ज्ञान में चलते चलते फिर वो तो शतप्रधान बनते हैं ना, हाँ हाँ, इसलिए वो फारकती न देने वाले फारकती न देने वाले क्या वो अच्छा है? अच्छा अच्छा है। और ये क्या कह रहे? விடுதலை கடிதத்தை தராதவர்கள் நல்லவங்கன்னு சொல்றாங்க. பிறகு பாபா கேக்குறாரு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? फारकती देने वाला वो पत्थर बुद्धि है। फारकती तो बदल गए भाई। விடுதலை கடிதத்தை தரக்கூடியவர்கள் கல்புத்தின்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொன்னாரு இவங்க மாறிட்டாங்க, விஷயத்த மாத்திட்டாங்க, पैतरा बदल दिया। பேச்ச மாத்திட்டாங்க. अच्छा, जो फारकती देने वाले हैं நல்லது. யார் விடுதலை கடிதத்தை தராங்க छोड़ करके चले गए, விட்டுட்டு போயிடுறாங்க, हिम्मत हार गए ना। அவங்க தைரியத்தை இழந்து விட்டார்கள் இல்லையா? और जो लगे हुए हैं, மற்றும் யார் ஈடுபட்டு இருக்காங்க, प्रयास कर रहे हैं, முயற்சி பண்றாங்க, फिर भी फेल होते जा रहे हैं, அப்பொழுது கூட ஃபெயில் ஆகி கொண்டே செல்றாங்க, फिर भी छोड़ते नहीं हैं, அப்பொழுது கூட விடுவதில்லை. तो हिम्मत वाले हैं या हिम्मत हारने वाले हैं? அப்பொழுது தைரியம் இருக்கா இல்லைன்னா தைரியத்தை இழக்கக்கூடியவர்களா? और हिम्मत है बच्चे, தைரியம் இருக்குன்னு சொல்றாங்க. பிறகு பாபா சொல்றாரு யார் தைரியத்தை வைக்கிறாங்களோ तो बाप किसी मदद करेगा? அப்பொழுது தந்தை யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? हिम्मत वालों की मदद करेगा। தைரியம் வைக்கக்கூடியவர்களுக்கு உதவுவாரு. मायूस नहीं हो जाना। அதனால வருத்தப்படக்கூடாது. जैसे साइकिल पे चढ़ने वाला बार बार गिरता है, बार बार गिरता है, எப்படி சைக்கிள்ல ஏறக்கூடியவங்க அடிக்கடி விழுறாங்க,
फिर क्या वो साइकिल फेंक देता है? அப்ப என்ன அவங்க சைக்கிள்ல தூக்கி போட்டுறாங்களா? हैं? चढ़ता है, सीखता है। இல்லை, அதுல ஏறுறாங்க, கத்துக்கிறாங்க। तुम फारकती कभी नहीं देना। நீங்க எப்பொழுதுமே அந்த விடுதலை கடிதத்தை தராதீங்க। डाइवोर्स नहीं देना। டைவர்ஸ் கொடுக்காதீங்க। मना है? बाबा को छोड़ तो क्या करना? क्या என்ன அப்ப நான் என்ன செய்வது? करना और क्या न करना? என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது? बाबा के साथ लगा रहना हैं? हाँ, बाबा का साथ नहीं छोड़ना। பாபாவுடைய துணையை விடக்கூடாது। बाबा के सन्मुख आना नहीं छोड़ना। பாபாவுடைய நேர்முகமாக வருவதை விடக்கூடாது। बाबा को फारकती नहीं देना, भले कितनी பாபாவிற்கு டைவர்ஸ் தரக்கூடாது। बार तुम्हें असफलता मिलती रहे, உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் தோல்வி கிடைக்கலாம், लेकिन असफल होते होते तुम कभी हिम्मत नहीं हार। ஆனால் அத்தனை தடவை தோற்று கொண்டும் கூட நீங்கள் உங்களுடைய தைரியத்தை இழக்காதீர்கள்। अब बच्चों को फारकती नहीं देनी है। இப்பொழுது குழந்தைகளுக்கு டைவர்ஸ் தரக்கூடாது। अब तक जो हुआ सो हुआ, இப்பொழுது வரைக்கும் என்ன நடந்ததோ அது நடந்தது, अब नहीं देनी है। ஆனால் இனிமேல் வந்து தரக்கூடாது। भले बैठे बैठे चलो, பலே அமர்ந்து கொண்டே நடந்து கொண்டே இருங்கள்। क्या बैठे बैठे कैसे चलेंगे? அமர்ந்து கொண்டே எப்படி நடப்பது? जैसे किसी की टांगे टूट गई हो। எப்படின்னா யாருக்காவது கால் உடைந்து விட்டது। स्टेशन में देखे है ना, ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? बहुतों की टांगे टूटी हुई होती हैं, भीख मांगते हैं, तो நிறைய वो रेगन பேருடைய கால் வந்து உடைந்திருக்கும், அப்பொழுது அவர்கள் பிச்சை வாங்கும் பொழுது पहन पहन के चलते हैं ना। தேய்த்து கொண்டே தரையை தேய்த்து கொண்டே அவர்கள் நடக்கிறார்கள் இல்லையா? अरे पुरुषार्थ में चलना भी अनेक प्रकार का होता है। நிறைய புருஷார்த்தத்தில் நடப்பது கூட நிறைய விதமாக இருக்கு। एक होता है लेटे लेटे, ஒண்ணு வந்து படுத்துக்கொண்டு आराम से। சொகுசாக, एक होता है बैठे बैठे, ஒண்ணு வந்து அமர்ந்து கொண்டு, एक होता है चलते चलते, ஒண்ணு வந்து நடந்து கொண்டு, एक होता है दौड़ते दौड़ते। ஒண்ணு வந்து ஓடிக்கொண்டு। दौड़ के पुरुषार्थ किया जाता है ना, ஓடிக்கொண்டே புருஷார்த்தத்தை செய்யப்படுகிறது இல்லையா? है? रेस में दौड़ होती है और एक ரேஸ்ல வந்து ஓட்டப்பந்தயம் இருக்கு, होता है மற்றும் இன்னொன்னு उड़ के, பறந்து கொண்டு, और सबसे ज्यादा तीखा மற்றும் அதை விட அதிகமாக नहीं, हाई जंप लगाना। ஹை ஜம்ப் செய்வது। तो भले बैठे बैठे चलो, அப்பொழுது பலே அமர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருங்கள்। बना भले रेगड़ी पहन पहन के चलो, அப்படியானால் பலே வந்து நீங்க தவழ்ந்து கொண்டே இருங்க, लेकिन बाबा को छोड़ना हरकत ही नहीं देना। ஆனால் பாபாவை விடக்கூடாது। விடுதலை கடிதம், அதாவது டைவர்ஸ் தரக்கூடாது। अच्छा बताओ, भगवान को गुटका आता है? சரி, நல்லது சொல்லுங்க, பகவானுக்கு வந்து சந்தேகம் வருதா? है? नहीं आता? வரதில்லையா? गुटका नहीं आता? अच्छा झुटका அவருக்கு வந்து சந்தேகம் வரதில்லையா? आता है? சரி, அவர் வந்து தூங்கி வழியிறாரா? हाँ, झूठ बोल रही, இவங்க பொய் சொல்றாங்க। भगवान को नहीं आता है। झुटका है? गुटका अलग बात, झुटका आता है। பகவானுக்கு வந்து அந்த தூக்கம் வருதா என்ன, தூங்கி வழியிற மாதிரி? भगवान को ऐसे ऐसे होता है ना, याद में बैठे हैं அவர் சொல்றாரு, நினைவுல உட்கார்ந்துருக்கீங்க, या मुरली सुन रहे हैं, இல்லன்னா முரளி கேக்குறீங்க, ऐसे हो जाता है। அப்பொழுது இப்படி தலை விழுந்துருது இல்லையா? बोला சொல்றாரு,
चलो। வாங்க. वो बोलता है। அவங்க சொல்றாங்க. कौन? யாரு? भगवान बोलता है। பகவான் சொல்றாரு. ये कौन बोल रहा है? இது யாருன்னு சொல்றாங்க? चलो, वो बोलता है। சரி வாங்க. नहीं। அவர் சொல்றாரு. இல்லை. हमको पैसा दो। हम धंधा करेगा। எங்களுக்கு பணம் கொடுங்க, நாங்க தொழில் செய்வோம். शादी करेगा। திருமணம் செய்து கொள்வோம். फलाना करेगा। இது செய்வோம். गया। मरा। அவ்வளவுதான், அவங்க இறந்துட்டாங்க. तो कोई नेम थोड़े ही है। वरना शिवो हम कहने वालों के लिए टांट मारा। அப்படியானால் இது வந்து சிவோகம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு டாண்டிங் வேலை சொன்னாரு. भगवान बन के बैठते हैं ना। பகவானாக அமர்றாங்க இல்லையா? कोई का भी नेम नहीं। யாருடைய பெயரும் இல்லை. कोई भी वक्त में माया नाक से எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஆனா மாயை வந்து மூக்கால் पकड़ सकती है। மூக்கை வந்து பிடிக்கலாம். क्योंकि चलते चलते उनकी चलन को बाबा झट समझ जाते हैं। ஏனால் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நடத்தையை வந்து பாபா உடனடியாக புரிந்து கொள்கிறார். ये बाप से कैसे चलन चलते हैं। இவர்கள் தந்தையை விட எப்படிப்பட்ட நடத்தையை நடக்கிறாங்க. ये बाप से वर्षा ले लेंगे, ये बाप के दिल पर चढ़ता जाता है। இவர்கள் தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறார்கள். இவங்க வந்து தந்தையினுடைய மனசுல ஏறிக்கொண்டே போகிறாங்க. या कोई न कुछ ऐसी चलन चलते हैं இல்லையானால் ஏதாவது இப்படிப்பட்ட நடத்தையை நடக்கிறாங்க. जो बाप समझ जाते हैं कि ये दिल पर தந்தை வந்து புரிந்து கொள்கிறார், न चढ़ सकेगा। இவங்களால் மனசுல ஏற முடியாது. तो बच्चों की चाल ऐसी चाहिए। எனவே குழந்தைகளுடைய நடத்தை இப்படிப்பட்டது தேவை. सो भी तुम बच्चों को कहा है ना, देखो அதுவும் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்லிருக்காங்க இல்லையா? பாருங்க, सबको ब्राह्मण बनाते। அனைவரையும் பிராமணர் ஆக்குறாரு. सबको ब्राह्मण बनाते हैं। அனைவரையும் பிராமணர் ஆக்குறாரா? सबको बनाते हैं। அனைவரையும் ஆக்குறாரா? सूर्यवंशियों को ब्राह्मण बनाते हैं। சூரியவம்சிகளை ஆக்குறாரா? एक அதாவது பிராமணர் ஆக்குறாரா? ही के ब्राह्मण होते हैं। ஒரே ஒரு கேட்டகரியினுடைய பிராமணர்கள் தான் இருக்காங்களா? सबको माने कितनों को? அனைவரையும் என்றால் எத்தனை பேரை? 9 लाख। अरे सारी दुनिया को ब्रह्मा का बच्चा बनना पड़ेगा कि नहीं बनना पड़ेगा? அரே முழு உலகத்திற்கும் பிரம்மாவினுடைய குழந்தையாக ஆக வேண்டுமா இல்லையா? बच्ची, ये थोड़े से अक्षर है। குழந்தையே, இந்த சிறிய எழுத்துக்கள் कोई बहुत थोड़े ही कहते हैं। மிகவும் சில நபர்கள் தான் இதை சொல்றாங்க. बाप का परिचय दिया தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்தோம், तो भी सच्ची ब्राह्मणी हो। அப்பொழுது கூட உண்மையான பிராமணிகள் ஆவீங்க. क्या? बाप को परिचय देने से भी सच्चे ब्राह्मण। ज्यादा लंबा चौड़ा नहीं समझाओ, सिर्फ ரொம்ப நீளமாக புரிய வைக்காதீங்க. बाप का परिचय दे दिया। வெறும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து விட்டோம்.
में क्या क्या बात, परिचय पत्र में क्या क्या होता है? அறிமுக விஷயத்துல அதுல என்னென்ன இருக்கு? हैं? नाम होता है, रूप होता है, फोटो பெயர் இருக்கு, ரூபம் இருக்கு, போட்டோ இருக்கு, दिया होता है, देश होता है, தேசம் भारत இருக்கு, के रहने वाले हो, பாரதத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு, विदेश के रहने वाले हो, कहाँ के रहने வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், எங்க வசிக்கிறீங்க, वाले हो? पूरा एड्रेस होता है ना। ஃபுல் அட்ரஸ் இருக்கு இல்லையா? उम्र भी होती है, வயசு கூட இருக்கு. तो ये सारा परिचय दे देंगे। எனவே இந்த அனைத்து அறிமுகத்தையும் கொடுத்து விடுவீர்களா? हाँ? संक्षिप्त में देंगे, माने आयो वायो नहीं देंगे। சுருக்கமாக தருவோம்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, சுருக்கமாக தருவீங்கன்னா அப்படின்னா வயசு சொல்ல மாட்டீங்க, नाम वाम नहीं देंगे, பெயர்லாம் தர மாட்டீங்க, इंडियन है ये बता देंगे। ஆனால் பாரதியர்கள் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? अरे परिचय पूरा देना है या अधूरा देना है? அரே அறிமுகம் வந்து முழுமையாக தர வேண்டுமா இல்லையானால் அரைகுறையாக தர வேண்டுமா? तो बाप का परिचय दिया तो भी सच्ची ब्राह्मणी, எனவே தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்தாலும் உண்மையான பிராமணி. ये मूल बात है। भगवान कौन है? இது வந்து முக்கியமான விஷயமாகும். பகவான் யாரு? बिंदी है या नहीं? புள்ளியா இல்லையா? सब आत्मा को भगाने वाला है। तो भगाने वाला भगाने वाले से भगवान हो गया। ஓட்டக்கூடியவர்னா பகவான் ஆயிட்டாரா? आत्मा कैसे भागेगी? ये तो टांगे ही नहीं होती है। ஆத்மா எப்படி ஓடும்? அதுக்கு வந்து காலே இல்ல. आदमी लगता है ना, ये कोई बात नहीं। क्या भगवान இது ஒண்ணும் விஷயம் இல்ல. कोई जादू नहीं करता है, பகவான் வந்து எந்த ஒரு மேஜிக் காமிக்கிறது இல்ல. किसी के नियमों को कभी नहीं तोड़ता है। मुरली में அவர் யாருடைய நியமங்களையும் எப்பொழுதும் உடைப்பதில்லை. जादू है ना, हैं? मुरली में जादू है ना। मुरली में जो जादू है वो सबको क्यों नहीं लग जाता है तुरंत? முரளியில வந்து மேஜிக் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, முரளியில மேஜிக் இருக்குன்னா அது எல்லாருக்குமே உடனே ஏன் ஏற்படுவதில்லை? तो सबके ऊपर जादू लग जाए। அனைவருக்கும் அந்த மேஜிக் வந்து हैं? ஏற்படணும் இல்லையா? सबका पार्टी नहीं। पाठ नहीं है। अरे 40 वर्ष जब पूरे होंगे அனைவருடைய பார்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, எப்பொழுது 40 வருடங்கள் முழுமையாகுமோ जो भगवान के सामने आएगा उसको जादू नहीं लगेगा। அப்பொழுது யார் பகவானுக்கு முன்னால் வருவாங்களோ அவங்களுக்கு அந்த மேஜிக் ஏற்படாதா? है? लगेगा ना। तो अभी क्या कह रहे थे? तो मूल बात है ஏற்படும் இல்லையா? எனவே இப்பொழுது என்ன சொல்றீங்க? भगवान कौन? முக்கியமான விஷயமே வந்து பகவான் யாரு, बस। அவ்வளவுதான். शिव बाबा शिव बाबा சிவபாபான்னு சொல்றாங்க. பாபா கேக்குற சிவபாபாவா? परिचय அறிமுகம், परिचय पत्र இந்த ஐடென்டி கார்டு, उसका परिचय पत्र पढ़ करके तो सुनाओ। அவருடைய அந்த ஐடென்டிட்டியை வந்து படிச்சு சொல்லுங்க. अरे परिचय पत्र में क्या क्या बातें मालूम नहीं है? அரே அந்த ஐடென்டி கார்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் தெரியாதா என்ன? हैं? इनकम टैक्स वाला नहीं। இன்கம் டாக்ஸ் இல்ல, उसमें एड्रेस नहीं होता है। அதுல வந்து அட்ரஸ் இருக்காது. हाँ, तो बात ये है कि भगवान कौन? எனவே இங்க என்ன விஷயம் இருக்குன்னா பகவான் யாரு? बिंदी புள்ளியா या साकार இல்லையானால் சாக்காரமா? है? तो ब्रह्मा कुमारी क्या कहेंगी?
பிரம்மகுமாரிகள் என்ன சொல்லுவாங்க? हैं? और धर्म वाले सब कहेंगे निराकार भगवान। மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சொல்லுவாங்க நிராகார் பகவான் என்று। भगवान क्या है? निराकार। और हम பகவான் யாரு? நிராகார்। क्या कहेंगे? மற்றும் நாம் என்ன சொல்வோம்? साकार में निराकार। சாக்கார்ல வந்து உடல் இருக்கக்கூடியவரில் நிராகார் உருவமற்றவர் இருக்காரு। तो बस எனவே அவ்வளவுதான்। भगवान कौन ये सिद्ध हो गया तो बाकी तो सब सहज है, कुछ कठिन नहीं। பகவான் யாரு இது மட்டும் நிரூபணமாகிவிட்டால் பிறகு அனைத்துமே சகஜமாகிவிடும், எதுவுமே கடினமாக இருக்காது। सतयुग, त्रेता युग, द्वापर, कलयुग, ये சத்யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், चक्कर को याद करना कोई बड़ी बात थोड़ी ही है। இந்த சக்கரத்தை நினைவு செய்வது ஏதாவது பெரிய விஷயமா என்ன? बड़ी बात क्या है? பெரிய விஷயம் என்னவாகும்? जानना फिर भी सहज। பகவானை தெரிந்து கொள்வதுன்னு சொல்றாங்க, அதற்கு அவர் சொல்றாரு பகவானை பற்றி அறிவது கூட சகஜம்தான், लेकिन दूसरों को पूरा परिचय देना, ஆனால் மற்றவர்களுக்கு முழுமையாக அறிமுகத்தை தருவது, ये बड़ी बात है। இதுதான் பெரிய விஷயமாகும்। वो भी अधूरा नहीं, पूरा परिचय। पूरा परिचय। அதுவும் கூட அரைகுறையான அறிமுகம் இல்லை, முழுமையான அறிமுகம்। चक्कर को याद करना कोई बड़ी बात नहीं है। அந்த சக்கரத்தை நினைவு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை। बाप को याद करना कोई बड़ी बात नहीं है। தந்தையை நினைவு செய்வதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை। क्या कहा? बाप को याद करना कोई बड़ी बात। फिर क्या बड़ी बात है? என்ன சொன்னாங்க? தந்தையை நினைவு செய்வது கூட பெரிய விஷயம் இல்லை, பிறகு என்ன பெரிய விஷயம்? अरे भूल गए अभी हैं? அரே இப்பவே மறந்துட்டீங்களா? हाँ, बाप का परिचय देना, आईडी प्रूफ बताना, தந்தையினுடைய அறிமுகத்தை தருவது, ஐடி ப்ரூஃப் சொல்வது, ये बड़ी बात है। இதுதான் பெரிய விஷயமாகும்। बाप को याद करना है, पवित्र बनना है, चक्कर को समझना है। தந்தை நினைவு செய்யணும், தூய்மையாகணும், சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும்। बाबा ने जैसे समझाया है त्रिकालदर्शी, தந்தை வந்து எப்படி புரிய வைத்திருக்கிறாரோ திரிகாலதர்சி, चक्रवर्ती राजा बनना है और बनना है, बनाना है, மற்றும் சக்கரவர்த்தி ராஜா ஆகணும் மற்றும் ஆக்கணும், फिर उन्हीं को है जो पहले थे। பிறகு அவர்களுக்கு தான் இருக்கு யாரு முன்னாலேயும் இருந்தார்களோ। ये तो किसको मालूम नहीं है। இது வந்து யாருக்குமே தெரியாது। क्या ये चक्रवर्ती राजा पहले कौन थे? என்னன்னா சக்கரவர்த்தி ராஜா முதலில் யாராக இருந்தார்கள்? त्रिकालदर्शी कौन थे? என்ன திரிகாலதர்சியாக யார் இருந்தார்கள்? सबकी बुद्धि में बैठता है। அனைவருடைய புத்தியிலும் இது அமருகிறதா? हैं? सबकी बुद्धि में बैठता है या नहीं बैठता है? என்ன அனைவருடைய புத்தியிலும் இது அமருகிறதா இல்லையா? क्यों नहीं बैठता? ஏன் அமருவதில்லை? इतना सहज ज्ञान है இவ்வளவு சகஜமான ஞானம் இருக்கு, तो बुद्धि में क्यों नहीं बैठता? அப்பொழுது புத்தியில் ஏன் அது அமருவதில்லை? अलग अलग क्यों है? अलग अलग क्यों है? தனித்தனியான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அதற்கு பாபா கேக்குறாரு ஏன் தனித்தனியாக இருக்கு?
जब बाप के सन्मुख हैं, बाप के नजदीक हैं, எப்பொழுது தந்தைக்கு நேர்முகமாக இருக்காங்க, தந்தையின் நெருக்கத்தில் இருக்காங்க, तो अलग अलग हैं, அப்பொழுது தனித்தனியாக இருக்கா, या बाप से दूर हैं, या जन्म जन्मांतर दूर रहे, இல்லையானால் தந்தையை விட்டு தூரமாக இருக்காங்க, நிறைய பிறவிகளுக்கு தூரமாக இருக்காங்க, तो संकल्पों में अंतर है। அப்பொழுது எண்ணங்களில் வித்தியாசம் இருக்கா, हैं? दूर रहे तो अंतर पड़ जाता है। தூரமாக இருக்கிறோம், அப்பொழுது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. पतित पावन आएगा तो जरूर, பத்தித்த பாவனர் வருவார் கண்டிப்பா. परंतु ये कोई थोड़े ही समझते हैं कि पतित ஆனால் இதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? पावन आएंगे तो भारतवासी जो पहले पावन सूर्यवंशी थे, பத்தித் பாவன் வருவாங்க, அப்பொழுது பாரதவாசிகள் முதலில் யார் வந்து தூய்மையாக இருந்தார்களோ वो ही तो स्थापन करने आएंगे ना। அவர்கள் தானே ஸ்தாபனை செய்வதற்காக வருவாங்க. क्या स्थापन करने आएंगे? राजधानी என்ன ஸ்தாபனை செய்ய வருவாங்க? राजधानी। ராஜதானி. ये बात समझते नहीं है। இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லையா? माने ये बात की हिस्ट्री जो है वो बुद्धि में बैठती नहीं। அப்படியானால் இந்த விஷயத்தினுடைய ஹிஸ்டரி என்ன இருக்கோ அது புத்தியில் அமர்வதில்லையா? है? बैठती है या नहीं बैठती? உட்காரதா இல்லையா? लेकिन क्या होता है? ஆனால் ஆனால் என்ன? हैं? क्यों भूल जाते? மறந்து விடுறாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, ஏன் மறந்து விடுகிறீர்கள்? तभी तो कहते हैं मैं आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करता हूँ। அப்பதானே சொல்றாரு, நானு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறேன். क्या? मध्य मध्य की नहीं, என்ன? நடுவின் கிடையாது, अंत की नहीं, கடைசிதும் கிடையாது. आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करता हूँ। ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறேன். सनातन देवी देवता धर्म वाले पावन थे, சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். वही 84 जन्म प्राप्त करके அவர்கள்தான் 84 பிறவியை அடைந்துவிட்டு पतित बन गए। பத்தித்தாகிவிட்டனர். और बोलते हैं मैं उनको சொல்றாரு, நான் அவர்களை फिर बोलते हैं मैं उनका धर्म स्थापन करता हूँ। பிறகு சொல்றாரு, நான் அவர்களுடைய தர்மத்தை படைக்கிறேன். कर रहा हूँ तो पहले படைத்து கொண்டு இருக்கிறேன். उनको पावन करना पड़े ना। எனவே முதலில் அவங்களை தூய்மையாக்க வேண்டியதாக உள்ளது இல்லையா? किनको? யாரை? पहले किनको करना पड़े? सवाल तो முதலில் யாரை தூய்மையாக்க வேண்டும்? यहाँ पहले का है। கேள்வி வந்து இங்கு முதலுடையதாகும். आदि सनातन, सनातन में एक है कि ढेर है? ஆதி சனாதன் சொல்றாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, சனாதன்ல நிறைய பேர் இருக்காங்களா, இல்லையானால் ஒருத்தர் இருக்காங்களா? बुद्धि में ही नहीं आता। புத்தியிலே வருவதில்லை. पहले किसको? सूर्यवंशियों में भी एक है या अनेक हैं? முதலில் யாரை? சூரியவம்சிகளில் கூட ஒருத்தர் இருக்காங்களா, இல்லையானால் நிறைய பேர் இருக்கிறார்களா? ये तो समझ की बात है ना, இது வந்து புரிதலுக்கான விஷயமாகும் இல்லையா? कि जो भारतवासी पहले सूर्यवंशी थे, எந்த பாரதவாசிகள் முதலில் சூரியவம்சிகளாக இருந்தார்கள்,
चक्रवर्ती राजा थे, சக்கரவர்த்தி ராஜாவாக இருந்தார்கள், त्रिकालदर्शी थे, திருக்காலதரிசியாக இருந்தார்கள், उन्हीं அதாவது 3 காலங்களையும் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். को फिर पहले पहले कहेंगे। பிறகு அவர்களை தான் முதலில் என்று சொல்லப்படும். पहले नंबर में किसको कहेंगे? प्रजाति முதல் நம்பரில் யாரை என்று சொல்லப்படும்? तो पहले उनको पावन करना पड़े और எனவே முதலில் அவர்களை தூய்மையாக்க வேண்டியதாக இருக்கும் वो ही आएंगे पावन बनने के लिए। மற்றும் தூய்மையாகுவதற்காக அவர்கள்தான் வருவார்கள். कहाँ आएंगे? எங்கு வருவார்கள்? हैं? हैं? कहाँ आएंगे? षष्ठी पर आएंगे। எங்க வருவாங்க? உலகத்தில் வருவார்களா? के सम्मुख अरे वो तो षष्ठी पे आए हुए पतित बन करके, அரே அவர்கள் வந்து உலகத்தில் வந்து பத்தித்தாகிவிட்டு उन्हें 5000 साल हो गए ना अब तो। அவர்களுக்கு இப்பொழுது 5000 வருடங்கள் ஆகிவிட்டது இல்லையா? षष्ठी पर उस समय कहाँ से आएंगे? பிறகு அந்த நேரத்தில் உலகத்தில் அவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? तो पहले उनको पावन करना पड़े जो पतित बन गए, और எனவே முதலில் அவர்களுக்கு பாவனமாக்க வேண்டியதாக இருக்கும் யார் வந்து பத்தித்தாகி விட்டார்கள். वही आएंगे पावन बनने के लिए। மற்றும் அவர்கள் தான் வருவார்கள் பாவனமாக்குவதற்காக. कहाँ आएंगे? எனவே எங்கு வருவார்கள்? भविष्य की बात बताइए। आएंगे माना भविष्य, வருங்காலத்தினுடைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படியானால் வருங்காலத்தில், वर्तमान या पास्ट? அப்படியானால் நிகழ்காலமா இல்லையானால் எதிர்காலமா? तो कब आएंगे? எனவே எப்பொழுது வருவாரு? पुरुषोत्तम संगम पुरुषोत्तम संघ में तो 76 से चल रहा है। புருஷோத்தம சங்கம் யுகம்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு புருஷோத்தம சங்கம் யுகம் வந்து 76 இருந்து நடந்து கொண்டிருக்கு. पावन बना रहा है ना। आदि में अतिथ से पावन बनने में, तमो प्रधान से सतो प्रधान बनने में, பத்தித்ல இருந்து பாவனமாகுவதில், தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதில் 40 से 50 वर्ष लगते हैं। 40 இருந்து 50 வருடங்கள் பிடிக்கிறது. तो पहले कौन आएंगे? அப்பொழுது முதலில் யார் வருவாங்க? अरे पावन बनने के लिए पहले कौन आएंगे बाबा के सामने? அரே பாவனமாகுவதற்காக முதலில் பாபாவிற்கு முன்னால் யார் வருவாங்க? सन्मुख। बात तो सारी நேரடியாக. मुरली सन्मुख की हो रही है ना। ஏனெனில் இந்த முரளி முழுமையாக நேர்முகமாக இருப்பதற்கு தானே நடக்கிறது. हाँ कौन? राम वाली आत्मा आएगी। ராமனுடைய ஆத்மாதான் வரவாரு. माने बाकी जितने भी पुरुषार्थी हैं அப்படியானால் மற்ற யாரெல்லாம் புருஷார்த்திகள் இருக்காங்களோ वो कहीं चले जाएंगे क्या? அவர்கள் எங்கேயாவது போயிடுவாங்களா என்ன? हैं? नंबर बार आएंगे। வரிசைகரமாக வருவாங்க. तो ऐसी ऐसी जो मुख्य पॉइंट हैं எனவே இந்த மாதிரி என்னவெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இருக்கோ वो बुद्धि में धारण होनी चाहिए। அது எல்லாம் புத்தில வந்து தாரணையாக வேண்டும். और बुद्धि में धारण होनी है, மற்றும் புத்தில வந்து அது தாரணை ஆக வேண்டும். लेकिन नंबर बार पुरुषार्थ अनुसार। ஆனால் வரிசைகரமாக புருஷார்த்தத்தின் அடிப்படையில். 1965 की रात्रि क्लास का दूसरा पेज। 1965 வாணியின் 2வது பக்கம். न होगी कोई की तकदीर में, யாருடைய பாக்கியத்திலும் இருக்காது. तो उनको
इन गहरे गहरे पॉइंट्स की धारणा ही नहीं होगी। பிறகு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆழமான பாயிண்ட்ஸ்னுடைய தாரணையே ஆகாது. और न फिर दूसरों को धारणा करा सकेंगे। பிறகு மற்றவர்களுக்கும் அவர்களால் தாரணை செய்விக்க முடியாது. उस बात की धारणा की बात है। எந்த விஷயத்தின் தாரணையின் விஷயமாகும்? गहरे पॉइंट हैं? गहरे पॉइंट हाँ, गहरे पॉइंट्स में भी कौन सी बात बाबा अभी इशारा दे ஆழமான பாயிண்ட்னு சொல்றாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, ஆழமான பாயிண்ட்ல கூட இப்பொழுது பாபா எந்த பாயிண்ட்டுக்காக சைகை காமிக்கிறாரு? रहे थे। पहले कौन आएंगे? हाँ, बाप முதலில் யார் வருவாங்க அப்படின்னு பதில் கொடுக்கறாங்க. அதற்கு பாபா சொல்றார், ஆமா, जब महाशिवरात्रि पर प्रत्यक्ष होगा தந்தை எப்பொழுது மகா சிவராத்திரி எப்பொழுது பிரத்யட்சமாகுவாரோ, घोर अज्ञान अंधकार की रात्रि में जब सारी दुनिया மிகவும் இருள் சூழ்ந்த இரவில் எப்பொழுது முழு உலகமும் डूबी हुई होगी, அந்த அஞ்ஞானத்தில் முழுகி இருக்குமோ, तब அப்பொழுது कब डूबी हुई होगी? எப்பொழுது அவர்கள் மூழ்கி இருப்பார்கள்? 40 वर्ष पूरे होंगे। 40 வருடங்கள் முழுமையாகுமா? 60 के 40 वर्ष पूरे होंगे तमो प्रधान से सतो प्रधान बनने के। தமப்பிரதான்ல இருந்து சத்துப்பிரதானமாக ஆகுவதற்கான 40 வருடங்கள் முழுமையாக இருக்குமா? 40 वर्ष जब पूरे होंगे எப்பொழுது 40 வருடங்கள் முழுமையாகுமோ, महाशिवरात्रि आएगी, மகாசிவராத்திரி வருமோ, घोर अज्ञान अंधकार की रात्रि में सब डूब जाएंगे। மிகவும் இருள் சூழ்ந்த இரவில் அனைவருமே மூழ்கி விடுவார்கள். तो पहले पहले सन्मुख कौन होंगे? அப்பொழுது முதலில் நேர்முகமாக யார் இருப்பார்கள்? हैं? हैं? लक्ष्मी नारायण सूर्यवंशी हाँ, जो सृष्टि के आदि में थे, யார் உலகத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தார்களோ, जो थे पहले वही वही फिर प्रत्यक्ष होंगे। யார் முதலில் இருந்தார்களோ அவர்கள் தான் பிறகு பிரத்யட்சமாகுவாங்க. बाप के सामने या बाप தந்தைக்கு முன்னால், उनके सामने प्रत्यक्ष होगा। இல்லையானால் தந்தை அவங்களுக்கு முன்னால் பிரத்யட்சமாகுவாரு. बाप सन्मुख होंगे। தந்தை நேர்முகத்தில் இருப்பாரு. तो ये भी तो तकदीर हुई ना क्या? எனவே இது கூட பாக்கியமாக இருக்கு இல்லையா? खुद धारण करना என்ன தானும் தாரணை செய்வது और इन गहरी बातों को दूसरों को மற்றும் இந்த ஆழமான விஷயங்களை மற்றவர்களுக்கு धारण करना। தாரணை செய்விப்பது. फिर ये सारे का अपना अपना कर्मों का हिसाब किताब। பிறகு இது அனைத்தும் தன்னுடைய கர்மங்களுடைய கணக்கு வழக்காகும். ये सारे किसकी तरफ इशारा किया? இந்த அனைத்தும் என்று சொல்லி யார் பக்கம் சைகை காமித்தார்? फिर ये सारे का अपना अपना कर्मों का हिसाब किताब। இவர்கள் அனைவரின் தன்னுடைய கர்மத்தின் அடிப்படையில் கணக்கு வழக்கு இருக்கு. ये सारे, இவர்கள் அனைவரும், वो सारे नहीं। அவர்கள் அனைவரும் என்று சொல்லவில்லை. हाँ, जो भी सूर्यवंशी हैं, जो बाबा के सन्मुख हैं, ஆம், யாரெல்லாம் சூரியவம்சிகள் இருக்கிறாங்க, பாபாவிற்கு நேர்முகமாக இருக்காங்க, उनकी तरफ इशारा किया। அவங்க பக்கம் சைகை காமித்திருக்கிறார்கள். जैसे स्कूल में बच्चे पढ़ते हैं எப்படி ஸ்கூல்ல குழந்தைகள் படிக்கிறாங்க, तो भी तो कर्मों का हिसाब किताब हुआ ना। அப்பொழுது கூட அது கர்மங்களின் கணக்கு வழக்காக இருக்கு இல்லையா? क्या हिसाब किताब हुआ? என்ன கணக்கு வழக்கு? कोई क्लास में अव्वल नंबर पास होते हैं, சிலர் கிளாஸ்ல முதல் நம்பரில் பாஸ் ஆகுறாங்க, कोई फेल होते हैं, कोई थर्ड क्लास पास होते हैं, சிலர் ஃபெயில் ஆகுறாங்க, சிலர் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுறாங்க, कोई 100 मार्क्स से पास होते हैं, சிலர் 100 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகுறாங்க.
कोई 50 से, कोई 40 से, कोई 10 से, कोई नापास। பிறகு சிலர் 50, பிறகு 40, பிறகு 10. சிலர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. तो ये क्या कहेंगे? பிறகு இதை வந்து என்ன சொல்லப்படும்? कर्मों का हिसाब किताब। கர்மங்களின் கணக்கு வழக்கு. कर्मों का हिसाब किताब कब बनाई कर्म? கர்மங்களின் கணக்கு வழக்கா? எப்பொழுது இந்த கர்மங்களை செய்தார்கள்? हैं? 63 जन्म में बनाई। 63 பிறவிகளில் உருவாக்கினார்களா? संगम युग में बनाए, 63 जन्म में नहीं बनाए। சங்கம் யுகத்தில் உருவாக்கினார்களா? 63 பிறவிகளில் உருவாக்கவில்லையா? नहीं बनाए। हैं? अच्छा, 63 உருவாக்கவில்லையா? நல்லது. जन्म में अगर शिव बाबा के सन 63 பிறவிகளில் ஒருவேளை को ज्यादा नहीं रहे होंगे சிவபாபாவின் நேர்முகமாக அதிகமாக இல்லை என்றால் तो संगम युग में रहेंगे। அப்பொழுது சங்கம் யுகத்தில் இருப்பார்களா? हैं? तो संगम युग में ही रहेंगे। பிறகு சங்கம் யுகத்திலும் இருக்க மாட்டார்கள். तो कर्मों का हिसाब किताब संगम में भी है और कर्मों का हिसाब किताब எனவே கர்மங்களின் கணக்கு வழக்கு சங்கம் யுகத்திலும் இருக்கு மற்றும் 63 जन्म में भी है। 63 பிறவிகளிலும் இருக்கு. तो ये कर्मों का हिसाब किताब ही कहेंगे। எனவே இதை கர்மங்களின் கணக்கு வழக்குன்னு தான் சொல்லப்படும். तो पूछा எனவே கேட்டிருக்காரு, वो हिसाब किताब भी कब? அந்த கணக்கு வழக்கு கூட எப்பொழுது? हैं? संगम में और 63 संगम में भी जन्म और 63 जन्म में भी। சங்கமத்திலும் மற்றும் 63 பிறவிகளிலும். कोई के लिए कहेंगे नहीं है इनके भाग्य में। பிறகு சிலருக்காக சொல்றாங்க இவங்களுடைய பாக்கியத்திலே இல்ல, नहीं है इनके भाग्य में। இவங்களுடைய பாக்கியத்துல இல்ல. ये चाहते तो सब कोई है। இதை வந்து அனைவருமே விரும்புறாங்கதான். क्या? सुखी रहना, भगवान से मिलना। என்ன விரும்புறாங்க? हमारे जीवन का लक्ष्य क्या है? लक्ष्मी नारायण நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? हाँ, लक्ष्मी नारायण जैसे बनना। லக்ஷ்மி நாராயணன் போல ஆகுவது. परंतु नहीं पास हो सकते हैं, ஆனால் பாஸ் ஆக முடிவதில்லை, नहीं पढ़ सकते हैं। படிக்க முடியவதில்லை. अच्छा, चाहते क्यों नहीं है? நல்லது, ஏன் விரும்புவதில்லை? हैं? भाग्य में नहीं। भाग्य में नहीं है। பாக்கியத்தில் இல்லை. अबे बाबा ने कहा चाहते तो सब हैं, आप कहते भाग्य में नहीं है। நீங்க சொல்றீங்க, பாபா வந்து சொல்றாரு அனைவருமே விரும்புறாங்க, பிறகு பாக்கியத்துல இல்ல. अभी तो बोला ये चाहते तो सब कोई है। இப்பொழுதுதானே சொன்னாரு இதை வந்து அனைவருமே விரும்புறாங்க. फिर पूछा चाहती क्यों नहीं है? பிறகு கேட்டாரு ஏன் விரும்புவதில்லை? गहरी बातों से नहीं। हैं? नहीं, संग में रहते रहते, साथ करते करते தொடர்பில் இருந்து கொண்டு கூடவே இருந்து கொண்டு लगाव हो जाता है या नहीं हो जाता है? ஈடுபாடு ஏற்படுகிறதா இல்லையா? है? जब लगाव हो जाता है எப்பொழுது ஈடுபாடு ஏற்படுகிறதோ तो जिससे लगाव हो जाता है वही चाहना होती है। பிறகு யாரோட ஈடுபாடு இருக்கோ அவங்கதான் வந்து நம்மளுக்கு या किसी அவங்களே தான் நாம் விரும்புவோமா? இல்லையானால் दूसरे की चाहना होती है। வேற ரெண்டாவது யாரையாவது நம்ம விரும்புவோமா?
क्या अनुभव कहता है? அனுபவம் என்னன்னு சொல்லுது? सीता संग करते करते யாருடைய தொடர்புல இருந்து கொண்டு लगाव पैदा, अटैचमेंट हो जाता है। அட்டாச்மெண்ட் ஏற்படுது। तो जो अटैचमेंट पैदा हो जाता है, அப்பொழுது என்ன அட்டாச்மெண்ட் உருவாகுதோ वो चाहना क्यों नहीं होने देता? அது வந்து மற்றவர்களை ஏன் விரும்ப விடுவதில்லை? अरे अटैचमेंट होता उधर बुद्धि खो जाती है। हैं? मैं विमुख कर देती है। माया क्या है? மாயைன்னு சொல்றாங்க। அதற்கு பாபா கேக்குறார், மாயை என்ன? माँ माने नहीं, மா இல்லையானால் இல்லை, आया माने आया। ஆயா என்றால் வந்தது। अरे ये मुट्ठा जिसके संग के रंग में हम आ गए, ये ना आया होता तो हम भी लक्ष्मी नारायण बन जाते। அரே, இவங்களுடைய தொடர்பில் யாருடைய தொடர்பில் நம்ம வந்துட்டோமோ அவங்களுடைய தொடர்பில் வராமல் இருந்தால் நாங்களும் லட்சுமி நாராயணனாக ஆகியிருப்போம்। नहीं समझ में आया? புரியவில்லையா? नहीं आया, புரியவில்லையா? नहीं आया है? अच्छा, புரியலன்னு சொல்றாங்க। பாபா சொல்றாரு, சரி। बहुत से ऐसे हैं वो நிறைய பேர் இப்படி இருக்காங்க। भगवान आता है तो सब कुछ छोड़ छाड़ करके भगवान के पीछे पागल हो जाते हैं। எப்படின்னா, பகவான் எப்பொழுது வராரோ அப்பொழுது எல்லாத்தையுமே விட்டுட்டு பகவானுக்கு பின்னால் வராங்க। हो जाते हैं कि नहीं है? और बहुत से ऐसे हैं बस वही दैया छिनरिया, वही जंजाल, वही धंधा धोरी। பிறகு நிறைய பேர் இப்படி இருக்காங்க। யார் வந்து அதே சிக்கல், அதே தொழில், वही मकान दुकान, அதே வீடு கடை, वही बाल बच्चे, அதே குழந்தை कुட்டிகள்। उन्हीं की परवरिश में बुद्धि लगी हुई है। அவ்வளவுதான், அவங்களுடைய பராமரிப்பிலே புத்தி ஈடுபட்டு இருக்கு। बाबा ऑर्डर देते हैं ना बाबा, हैं? उनको नहीं छोड़ना है बस। बाबा जानते हैं ना ये कर नहीं सकेंगे। அவங்க சொல்றாங்க, பாபா சொல்றாரு இல்லையா விடக்கூடாதுன்னு। அதற்கு பாபா சொல்றாரு, बाबा जानते हैं ना ये कर नहीं सकेंगे। இவங்க பாபா அறிவார் இல்லையா, இவங்களால இதை செய்ய முடியாதுன்னு। छोड़ना है ये नहीं कहा, ये விடணும் என்று சொல்லவில்லை। कहा घरग्रस्त में उल्टा पॉइंट मत उठाया करो और उसका उल्टा क्लैरिफिकेशन मत दो। அப்ப சொல்றாரு, பாயிண்டை வந்து தலைகீழாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மற்றும் அதனுடைய கிளாரிபிகேஷன் தப்பா தராதீங்க। ये कहा जो घरग्रस्त में रहते हैं, பாபா இது சொல்லிருக்காரு என்னன்னா, யார் குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்களோ, रह करके पुरुषार्थ कर रहे हैं, उनको இருந்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்யறாங்களோ तोड़ निभानी है அவங்களுக்கு அங்க இருந்து கூட எல்லாமே பார்க்கணும்। बाल बच्चों के साथ। குழந்தை குட்டி மனைவிகளோடு। क्या बोला? என்ன சொல்லிருக்காரு? हाँ जी, तो बोला எனவே சொல்லிருக்காரு, प्रश्न किया बाबा ने, பாபா வந்து கேள்வி கேட்டிருக்காரு, चाहती क्यों नहीं है? ஏன் விரும்புவதில்லை? है? क्यों नहीं चाहती हैं? ஏன் விரும்புவதில்லை? कि हम फर्स्ट क्लास पास हो जाएं, என்னவென்றால் நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிடலாம், 100 मार्क्स से पास हो जाएं, 100 மார்க்ஸ்ல பாஸ் ஆயிடலாம், लक्ष्मी नारायण जैसे बन जाएं। லக்ஷ்மி நாராயணன் போல ஆயிடலாம்। क्यों नहीं चाहती है? ஏன் இப்படி விரும்புவதில்லை? संग का असर करता है, हैं? संग करण का असर, संग करण का असर करता है। हाँ, पूर्व जन्म के संग का रंग है। சங்கத்தின் சாயம்னு சொல்றாங்க। பாபா சொல்றாரு, ஆமா,
கடந்த பிறவிகளின் சங்கத்தின் சாயம் இருக்கு. जिन आत्माओं के साथ संग का रंग लग गया है எந்த ஆத்மாக்களோடு சங்கத்தின் சாயம் ஏற்பட்டு விட்டதோ वो ही अच्छी लगती हैं। அவர்கள் மட்டும்தான் பிடிக்கிறாங்க. उनको त्याग नहीं सकते। அவர்களை தியாகம் செய்ய முடியாது. सभी बेचारी चाहती तो हैं அனைவருமே பாவம் இதை விரும்புறாங்க தான். कि हम मम्मा बाबा जैसा होशियार हो जावे, என்னவென்றால் நாம் அம்மா பாபாவை போல புத்திசாலி ஆகிவிட வேண்டும். परंतु नहीं होता है। ஆனால் அப்படி ஆகுவதில்லை. क्योंकि इसमें मेहनत बहुत चाहिए। ஏனெனில் இதுல ரொம்ப உழைப்பு தேவை. इस बात की मेहनत எந்த விஷயத்தினுடைய உழைப்பு? ये मेहनत किस बात की है? இது எந்த விஷயத்தினுடைய உழைப்பாகும்? हाँ, बूढ़ी जल्दी जल्दी पकड़ रही है। அவங்க பதில் சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, இந்த வயசானவங்க சீக்கிரமா பிடிச்சுக்கிறாங்க. कौन सी मेहनत? என்ன உழைப்பு? नष्टो मोहा स्मृति लब्धा। क्या நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. नष्टो मोहा? எதுல இருந்து நஷ்டமோகா? अरे जिनसे जिनसे अटैचमेंट लगा हुआ है, नहीं छोड़ पा रहे हैं, पुरुषार्थ दब हो रहा है। அரே யாரோடெல்லாம் அட்டாச்மெண்ட் ஏற்பட்டிருக்கு அவங்களை விட முடிவதில்லை, புருஷார்த்தம் செய்ய முடிவதில்லை. क्या इनसे मोह छूट जाता तो अच्छा था। என்ன இவங்களிடமிருந்து பற்று போயிட்டா நல்லது. अटैचमेंट हट जाता तो अच्छा था। அட்டாச்மெண்ட் போயிட்டா நல்லா இருக்கும். ये अटैचमेंट छोड़ने की मेहनत, இந்த அட்டாச்மெண்ட்டை விடக்கூடிய உழைப்பு, ये बहुत मेहनत चाहिए। இதுல ரொம்ப உழைப்பு தேவை. किसी को कम चाहिए, किसी को ज्यादा चाहिए, ऐसा क्यों? சிலருக்கு குறைவாக வேண்டும், சிலருக்கு அதிகமாக வேண்டும், இப்படியே இருக்கு. पूर्वजन्म का हिसाब किताब, கடந்த பிறவிகளினுடைய கணக்கு வழக்கு. पूर्वजन्म जिनके साथ ज्यादा लगाव लगाया है, கடந்த பிறவியில் யாரோட அதிகமாக ஈடுபாடு ஏற்படுத்திருக்குமோ वो लगाव तो छूटने ही नहीं देता। அந்த ஈடுபாடு விட மாட்டிக்குது. अच्छा, நல்லது. ओम शांति। ஓம் சாந்தி.